போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டி ஓட ஒரு ஒன்றரை கண்ண நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட புடிங்க, அவன் பாருங்க கதா உலுக்குறான். வெளிய வந்தால ஓடிறோம் புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயா நான் திருட வரல, வாங்க நிறைய சாமான் இருக்கு. விட்றியா விட்றியா? அப்படியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுக்கிட்டேனா திருட்ட பைய. இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. டேய் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவன் கத்திக்கிட்டு இருக்க போறான். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. ஐயா திருடுவியா? கேளுங்கய்யா. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாடி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஐயோ எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க. ஒரு மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடக்காரு. இவர்கிட்ட தான் நான் டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்டுல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்குதான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியம் செய்யக்கூடாதுங்கிறது. கோச்சுக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை.
இந்தா 1 ரூபாய். முதல்ல மீசி எடு. அடச்சே, என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி, காதை மூடு, காதை மூடு. ஓங்காதையா. ஐயோ, காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. குடியாத்தாண்டியா? அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே. போறான். சே சே சே, இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எமன்டா இங்க முதலாளி இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிருந்த மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்ப. முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கடையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கடையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம்.
போயிருப்பா தம்பி நீ போயிரு போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன் வீண் தாராரே வேணாம்ப்பா பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம் நான் பொலிட்டிக்காரன் நீ வேலை பார்த்தது போறோம் ஐயா இடத்த காலி பண்ணு உண்மையை சொல்லிடலாமா வேண்டாம் அவன் பொழைச்சு போகட்டும் இதுதான் சாக்குன்னு வெளியே போய் அடே முதலாளி உனக்கு நான் தண்ணி காட்டல நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல யூ ஆர் டிஸ்மிஸ்ட் கெட் அவுட் தேங்க் யூ இது என்னது ஓ வச்சுக்கோ தம்பி அண்ணா எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான் ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா கூடாதுண்ணே வெளியில போனா எத்தனையோ வேலை படிச்சுட்டு போறோம் சரிண்ணே வாடா யோ முதலாளி வரையா நானும் வரையா உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது